அஸ்ஸலாமு அலைக்கும். தெரியுது மேம். தெரியுது மேம். குட் ஈவினிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் 10ஓட ஹோம் சயின்ஸ் கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு லெசன் வந்து லெசன் நம்பர் 5, ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட். ஓகே, ஸோ ப்ரிசர்வேஷன். ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த வார்த்தை. ஓகேயா, ஃபுட்டு சம்பந்தமா வரும்போது மீன் ஃபுட் ஐட்டம்ஸ், எடிபிள் ஐட்டம்ஸ் வரும்போது, எடிபிள் அப்படின்னா சாப்பிடக்கூடியது எல்லாமே எடிபிள். ஓகேயா, எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட முடியுமோ அது எல்லாமே வந்து எடிபிள். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நம்ம சூயிங் கம் சாப்பிட்றோம். ஓகேயா, இப்போ பூமர்லாம் இருக்குல்ல, சூயிங் கம், சென்டர் ஃப்ரெஷ், அந்த மாதிரி பபிள் கம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் எடிபிள். ஏன் நான் எடிபிள்? நான் ஏன் அதை நான் எடிபிள்னு சொல்றேன்? நம்ம அதை என்ன செய்ய முடியாது, ஜஸ்ட் அதை சியூ பண்ணிட்டு டேஸ்ட் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருணும், அவ்வளவுதான். அதை நம்ம முழுங்க கூடாது. ஸோ அது என்னது, எடிபிள் கிடையாது. ஓகேயா, ஸோ அந்த எடிபிள் ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடக்கூடிய எடிபிள் ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ப்ரிசர்வேஷன் அப்படின்னா பதப்படுத்துதல். ஓகே, ஒரு ஃபுட்டை வந்து ஏன் பதப்படுத்தணும், ஏன் அதுக்கு என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் டு த ஃபுட், வாட் ஆர் ஆல் த ரியாக்ஷன்ஸ் ஹேப்பனிங், why we want to store the food, sorry, why we want to preserve the food. இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸ், we are going to the சூப்பர் மார்க்கெட். ஓகே, ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம். ஸோ நான் ஏன் சூப்பர் மார்க்கெட் சொல்றேன்னா, கம்பேர்ட் டு தி அதர் ஸ்மால் ஷாப்ஸ், ஓகே, சின்ன சின்ன கிராசரி ஷாப்ஸை விட இந்த சூப்பர் மார்க்கெட்ல தான் வந்து நிறைய ப்ரிசர்வ்டு ஃபுட்டு நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாசா, ஃப்ரூட்டி, அப்புறம் வந்து பாக்கெட்ல அடைச்சு வச்சிருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே, தயிர், பால், மோர், அப்புறம் நிறைய டைப் ஆஃப் ஜூஸ். ஓகேயா, இது எல்லாமே வந்து எங்க இருக்கும், வெளியிலயும் இருக்கும், உள்ளேயும் வச்சிருப்பாங்க. ஐ மீன் ஃப்ரிட்ஜ் உள்ளேயும் இருக்கும், வெளியிலயும் வச்சிருப்பாங்க. அந்த ஃபுட்டு நம்ம எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம், ரைட்? ஸோ இதுதான் வந்து ப்ரிசர்வ்டு ஃபுட். ஓகே, அது கெட்டு போகாது அவ்வளவு சீக்கிரம். அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சா ப்ரிசர்வேஷன்னா என்னன்னு, ப்ரிசர்வ்டுனா என்னன்னு? புரிஞ்சது மேம். ஓகே, ஸோ இந்த ஃபுட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் வந்து நம்ம ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணணும். ஓகே, ஸோ வில் கோ ஆன் டு த லெசன். You have already learned that balanced diet is drawn from various food groups which are composed of a variety of foodstuff. நம்ம லாஸ்ட் லெசன்ல பார்த்தோம் பேலன்ஸ்டு டயட்னா என்ன, பேலன்ஸ்டு ஃபுட்னா நம்ம என்னென்னலாம் எப்படிலாம் சாப்பிடுறது, அதெல்லாம் நம்ம லாஸ்ட் லெசன்ல பார்த்தோம். வெரி ஆஃபன், லாஸ்ட் லெசன்ல பார்த்தோம், வெரி ஆஃபன் சம் ஃபுட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர் பிகாஸ் ஆஃப் சேஞ்சிங் சீசன். நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னா, நம்மளால எல்லா சீசன்லயும் எல்லா ஐட்டம்ஸ் ஃபுட்டையும் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா சில ஃபுட்ஸ் வந்து அந்தந்த சீசன்ல மட்டும்தானே கிடைக்கும். ஓகே, ஆளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். சீசன் ஃபுட்டுக்கு வந்து ரெண்டு பேரும், நீங்க ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மேங்கோ. சீசனல் ஃபுட்டுக்கு மேங்கோ, வெரி குட். சம்மர் சீசன்ல தான் மேங்கோ கிடைக்கும். நெக்ஸ்ட் ஷபானா சொல்லுங்க, ஒரு சீசனல் ஃபுட் சொல்லுங்க. டிராகன் ஃப்ரூட். அது இல்லங்க. டிராகன் ஃப்ரூட் இப்போ வந்து ஹைபிரிடா கிடைக்கிறதுனால எல்லா இடத்துலயும் கிடைக்குதுமா, எல்லா சீசன்லயும் கிடைக்குது. எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்லட்டுமா, கரும்பு பொங்கல் டைம்ல மட்டும்தான் கிடைக்கும். அந்த கருப்பு கலர் கரும்பு சொல்றேன். இன்னைக்கு சுகர் கேன் ஜூஸ்ன்னு எல்லா இடத்துலயும் கிடைக்கிறாங்க, அது இல்ல, அது வந்து அதோடைய அடுத்த வெரைட்டி அது. ஓகேயா, லைக் நம்ம பிரவுன் கலர்ல ஸ்கின் இருக்கு, அது சாப்பிடுவோமே கரும்பு, அது எப்ப மட்டும்தான் கிடைக்கும், அந்த பொங்கல் சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும். எஸ், வேற வேற சொல்லுங்க. எஸ், கமான். வேற சீசனல் ஃபுட் சொல்லுங்களேன். பலாப்பழம், அப்புறம் நாவப்பழம், அப்புறம் வந்து இப்பெல்லாம் முன்னாடிலாம் வந்து பச்சை பட்டாணி வந்து எல்லா டைம்லயும் கிடைக்காது, இப்ப முள்ளுப்பழம். முள்ளுப்பழம், அந்த ரம்புட்டான். எஸ், அப்புறம் அதுலயே கூட மங்குஸ்டீன். ஓகே, சோ இது எல்லாமே வந்து என்னது, சீசனல் ஃபுட். ஸ்ட்ராபெரி, இது எல்லாமே என்னது, சீசனல் ஃபுட். ஓகே, சரி. We are sure that you would like to eat all vegetables and fruits throughout the year. How will you eat mangoes in winter and carrots in summer? இப்ப கேரட் வந்து ஹைபிரிடா வர்றதுனால எல்லா சீசன்லயும் கிடைக்குது. ஆனா வந்து முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி கேரட்டுடைய தன்மை என்ன தெரியுமா, அது வந்து குளிர்காலத்துலதான் நல்லா வளரும். ஓகே, இன்னைக்கு நிறைய கிடைக்குது. நீங்க வந்து காய்கறி கடையில பார்த்தா தெரியும், சம்மர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கேரட்ஸ் வந்து அழுகி அழுகி போயிருக்கும், வீணா போய் இருக்கும், அப்படியே கொலன்னு அப்படியே சாஃப்ட் ஆயிடும். ஓகேயா, சோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். சோ அது வந்து வின்டர் சீசன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கேரட்ஸ் அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி மேங்கோஸ் வந்து எப்ப கிடைக்கும், வின்டர் சீசன்ல கிடைக்காது. இட் வில் பி கெட்டிங் தட் ஆன் summer season only. Okay, we all wish to enjoy mango fruits throughout the year, but it is not possible. இப்ப திடீர்னு
லைக் இப்ப ஆக்சுவலி இப்ப கூட வந்து மேங்கோ சீசன்ஸ் ஆர் ஓவர். இப்ப சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வாட் இஸ் த ஒன்லி வே வி ஹாவ்? ஒரே ஒரு வழிதான் இருக்கு சாப்பிடுறதுக்கு. என்னது? எஸ், சொல்லுங்க. ஒண்ணு என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மேங்கோவை ப்ரிசர்வ் பண்ணிருப்பாங்க. மாம்பழத்துல ஊறுகாய் போடுவாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல எல்லாம் இல்ல, பட் கேரளா சைடு போடுவாங்க. மாம்பழத்துல ஊறுகாய் போடுவாங்க. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும். அப்புறம் இன்னொன்னு, இந்த மேங்கோ பார் இருக்கும்ல, லைக் இந்த தெரியல, மேங்கோ பார் தெரியும்ல, அது சாப்பிட்டுருக்கோம். அது அப்புறம் மேங்கோ ஜூஸ் அல்லது மேங்கோ சிரப்பு, இந்த மாதிரி மட்டும் தான் என்ன செய்ய முடியும், சீசன் இல்லாத டைம்ல நம்ம மேங்கோஸ் சாப்பிட முடியும். ஓகே, இதெல்லாம் என்ன மெத்தட்னு பாத்தீங்கன்னா ப்ரிசர்வ்டு மெத்தட். லைக் மேங்கோ, மாம்பழம் ஊறுகாய், மேங்கோ ஜூஸ், மேங்கோ சிரப்பு, மேங்கோ சட்னி, இதெல்லாமே வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்போம். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, மாங்காய் சீசன் இருக்கும்போது காய வச்சு வச்சிருப்பாங்க, வத்தல் போட்டு வச்சிருப்பாங்க, மாங்காய் வத்தல் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேயா? சோ இப்படி எல்லாம் என்ன பண்ண முடியும், ஆஃப் டைம்ல, சீசன் இல்லாத டைம்ல இந்த மாதிரி மெத்தட்ல எல்லாம் நம்ம மேங்கோ சாப்பிட முடியும். ஓகே, சோ இப்படிதான் வந்து என்ன செய்வது, சீசனல் ஃபுட். ஓகே, சோ இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன ஃபுட்டை எல்லாம் ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரிசர்வ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், இதுதான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்பாயிலேஜ் அண்ட் ஸ்டோரேஜ். ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா? ஓகே, டுடேஸ் அட்டெண்டன்ஸ் சபானா அண்ட் முஷ்பிரா. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்பாயிலேஜ் அண்ட் ஸ்டோரேஜ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் வந்து வீணா போறது, அழுகி போறது, ஓகே, கெட்டு போறது. ஓகே, அடுத்தது ஸ்டோரேஜ், எப்படி ஸ்டோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏன் ஃபுட் கெட்டு போகுது, ஃபுட் கெட்டு போகுது, ஏன் கெட்டு போகுது. ஓகே, சிம்பிளி ஸ்பீக்கிங், ஃபுட் ஸ்பாயிலேஜ் மீன்ஸ் ஃபுட் இஸ் நோ லாங்கர் ஃபிட் ஃபார் ஈட்டிங். ஒரு ஃபுட் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா அதை என்ன செய்ய முடியாது, சாப்பிடவே முடியாது. ஓகே, அது சாப்பிடும் தன்மையை இழந்து போகும்போதுதான் அது என்னவா மாறுது, ஸ்பாயில் ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருது. ஓகே, when you keep bread outside the refrigerator for few days, பிரெட் பாருங்க, நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வெளியில வச்சிருக்கோம்னா அதுல இருக்கிற அது வந்து அந்த ஸ்பாஞ்சி டெக்ஸ்டர் வந்து அதை விட்டு போயிடும், காஞ்சி போயிடும் தானே. அது பிரெட் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும், ஆனா வெளியில வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் காஞ்சி போகும். ஓகேயா, which may be white, green or black in color. அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜை விட்டு வெளியில வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேல ஒரு கருப்பு கலர்ல அல்லது கிரீன் கலர்ல ஒண்ணு நம்ம பார்க்கலாம். அது மேல அதுக்கு பேர் மோல்டு. ஓகேயா, மோல்டு மீன்ஸ் பூசணம் புழுத்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, கெட்டு போனதுக்கு. தெரியுமா? இல்ல உங்க ஊர்ல எல்லாம் என்ன பேர் சொல்லுவாங்க? தெரியும் மேம். அப்படிதான் சொல்லுவாங்க, அதே பேர் தானே. ஆமா மேம். ஓகே, சோ அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல என்னக்கா மோல்டு. ஓகே, திஸ் growth is called mold. இந்த செகண்ட் லைன்ல இருக்கு பாருங்க, இந்த பேஜ்ல செகண்ட் லைன்ல மோல்டு. ஓகே, the bread is now spoiled due to growth of mold and has become unfit for our consumption. சோ அதுல இந்த பூசணம் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, அது சாப்பிடுற தன்மையை இழந்துருச்சு. ஏன்னா பிரெட்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதுல வந்து நம்ம போட்டிருக்கிற ஐட்டம்ஸை பொறுத்து இருக்கு. மாவு, பால், முட்டை, ஈஸ்ட், இதெல்லாம் தான் நம்ம என்ன செய்வோம், பிரெட்ல போடுவோம். இப்ப மாவை விடுங்க, மாவுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய இந்த வெட் இன்கிரீடியன்ஸ், எக்கு, மில்க், இதெல்லாம் என்ன ஆகும், நம்ம வெளியில வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அது கெட்டு போற தன்மைக்கு வந்துடும். ஓகே, சோ இப்போ வந்து அந்த மாதிரி அது கெட்டு போற தன்மைக்கு வரும்போது அதுல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வீணா போறதுனால பிரெட்டும் சேர்ந்து என்ன ஆயிடுது, வீணாயிடுது. ஓகே, likewise if cooked dal or vegetable is left outside for some times, it develops a bad smell and bubbles due to fermentation. இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு குழம்பு, ஏதாவது ஒரு பருப்பு, அதெல்லாம் வந்து நம்ம வெளியில வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஒரு 6 hours 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை சூடு பண்ணவே இல்லை, நம்ம என்ன அப்படியே வச்சிருக்கோம். ஓகே, அப்புறம் என்ன ஆகும், அதுல பபிள்ஸ் மாதிரி வரும், நுரைச்சிட்டு வரும் தெரியுமா, பபிள்ஸ் மாதிரி. அதுக்கு பேர் என்னன்னாக்கா ஃபெர்மெண்டேஷன். புளிச்சிட்டு வருது, புளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, மாவு புளிக்கிறது சொல்லுவாங்கல்ல, அதுதான் அதுக்கு பேர் வந்து ஃபெர்மெண்டேஷன். ஓகே, ஸோ அது வந்து இப்போ ஏன் ஃபெர்மெண்ட் ஆகுது அப்படின்னா அதுல இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போகுது. ஓகேயா, the dal and vegetables are thus spoiled and cannot be eaten. அந்த மாதிரி நுரைச்சிட்டு வருது அப்படின்னாக்கா அது நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனா சில ஐட்டம்ஸ் ஃபெர்மெண்ட் ஆகிதான் நம்ம சாப்பிடணும். உதாரணமா தோசை மாவு, இட்லி மாவு, அது ஃபெர்மெண்ட் ஆயிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அது தோசையோ இட்லியாவோ நம்ம செய்ய முடியும். கரெக்டா?
வேற வேற என்ன ஃபுட் வந்து நம்ம ஸ்பாயில் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட முடியும் சொல்லுங்க? வெரி சிம்பிள். எஸ்மா சொல்லுங்க. பாலை வெண்ணெய் ஆக்கலாம் புளிக்க வச்சு. பால் வந்து வெண்ணெய் ஆக்குறதா? தயிர்? அது தயிர் ஆக்குறதுக்கு அப்புறம் அதை சாப்பிட முடியுமா? எஸ், தயிர். அது கெட்டு போறது, தயிர் அது சாப்பிடும். பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அது தயிர், அதை நம்ம சாப்பிட முடியும். தயிர் அடுத்தது அதே பால் வந்து நம்ம வந்து நம்மளே வந்து லெமன் ஜூஸ் ஊத்தி அதை நம்ம கெட்டு போக வைக்கிறோம்னா அதை பன்னீர் சீஸ் ஆயிடும், அப்ப சாப்பிடலாம். வேற? சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் ஊறுகாய் போடுறாங்க. ஆக்சுவலி ஊறுகாய் ப்ராசஸ் என்ன? ஃபெர்மெண்டேஷன் தானே. அதை வெயில்ல வச்சிருவாங்க, அதை நுரைச்சிட்டு வரும் மேல. அப்போ அது என்ன ஆயிடும்? சாப்பிடுற ஸ்டேஜுக்கு அது வந்துடும். ரைட்டா? இப்ப இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்குல்ல, கிம்ச்சி கிம்ச்சின்னு சொல்றாங்கல்ல, கொரியன் ஊறுகாய் கிம்ச்சி. தெரியுமா? கிம்ச்சி பத்தி தெரியுமா? அந்த கொரியன் டிராமாஸ்ல வந்து கிம்ச்சின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். அது இந்த கேபேஜ், நம்ம ஊர்ல கிடைக்காது, அந்த ஐஸ்பர்க்னு சொல்லிட்டு ஒரு கேபேஜ் கிடைக்கும். அதை வச்சுதான் என்ன செய்வாங்க, அந்த கிம்ச்சி பண்ணுவாங்க. அது கிம்ச்சி ப்ராசஸ்ல நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க. அது வந்து 2-3 நாளைக்கு அப்படியே நுரைச்சிட்டு வந்திருக்கும். அந்த நுரைச்சி வர வர பெர்மனன்ட் ஆக ஆக அது என்ன அர்த்தம்? அது வந்து பெர்ஃபெக்டான ஊறுகாவா மாறுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாயிலேஜ் தான், வீணாதான் போகுது, கெட்டு போகுது. ஆனா அந்த கெட்டு போன பொருளை நம்ம என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஆனா எதுக்காக எல்லா கெட்டு போற பொருளையும் என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி ஃபெர்மெண்ட் ஆற பொருளை வந்து சாப்பிடக்கூடாது. ஓகே, சோ புரிஞ்சா? ஓகே, அடுத்த டாபிக் போலாமா? புரிஞ்சது. சோ இன்னொன்னு என்ன ஆகும்னு கேட்டீங்க. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசன் ஃபார் ஃபுட் ஸ்பாயிலேஜ். ஏன் அந்த ஃபுட் ஸ்பாயில் ஆகுது? The foods get spoiled mainly due to the presence of microorganism. எல்லா பொருள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு ஒரு மேட்டர் கண்டிப்பா இருக்கும். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம் இது ஒரு பாக்டீரியா மாதிரி. ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம், என்சைம்ஸ், இன்செக்ட், வார்ம்ஸ் அண்ட் ராட்ஸ். எல்லா இந்த என்சைம்ஸ் அப்படின்னாக்கா அந்த குட்டி குட்டியா அந்த அந்த கிருமி, ஓகேயா, லைக் அந்த பூசணம் மாதிரி. ஓகே, அண்ட் இன்செக்ட் பூச்சி, அப்புறம் வார்ம்ஸ் புழு, இதெல்லாமே வந்து வரும். ஓகே, presence of microorganism. You knead the dough and kept it in a refrigerator. Knead the dough னாக்கா மாவு பிசைறோம். ஓகேயா, மாவு பிசைஞ்சு kept it in the refrigerator. ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு. இப்ப என்ன பண்றோம்? What do you observe? Yes, the top surface become black. Do you know why it is so? It is due to the presence of microorganism. These microorganisms were very small organisms which cannot be seen easily. Microorganisms spoil food items and the condition of their growth are appropriate. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மாவை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம் அப்படின்னா சில ஐட்டம்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃப்ரிட்ஜ்ல வச்சாலுமே என்ன ஆயிடும்? பூசணம் வச்சிடும். ரைட்டா? சில லைக் இப்பெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா லைக் ரெடிமேட் ஃபுட்ஸ் இருக்குல்ல, லைக் கட்லெட், ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீசர்ல ஆக்சுவலி ஸ்டோர் பண்ணணும். நம்ம ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுவுமே என்னவா மாறும்? அதுலயும் வந்து பூசணம் வந்து வர ஆரம்பிக்கும். சரியா? ஸோ பிகாஸ் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஏன்னா எல்லா ஃபுட்லயுமே என்ன இருக்குது? மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. லைக் ஆல் லிவிங் பீங்ஸ், ஈவன் மைக்ரோ ஆர்கானிசம் எங்கெல்லாம் இருக்கு தெரியுமா? ஈவன் நம்ம பாடியில கூட இருக்குது மைக்ரோ ஆர்கானிசம். ஏன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். நம்ம மூஞ்சி கழுவ, கை கழுவ, கால் கழுவ, குளிக்க குளிக்க வந்து பாத்தீங்கன்னா புது புது மைக்ரோ ஆர்கானிசம் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஸ்வெட்டிங் வருது, நம்மளுக்கு வேர்க்குது. ஓகேயா? அதனாலதான் நம்ம பாடியில வந்து குளிக்கலன்னா அழுக்கு சேருது. ஓகே, சோ நம்ம பாடியிலுமே என்ன இருக்குது? மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வந்து அம்மா கிட்ட வந்து பால் குடிக்குது இல்லையா, குழந்தை வாயிலையும் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும், அம்மாவுடைய அந்த பால் குடிக்கிற இடத்துலயும் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். ரெண்டும் அட்ராக்ட் பண்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து அம்மாவுடைய பக்கம் திரும்புது பால் குடிக்கிறதுக்கு. ஓகே, சோ எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஓகே, லைக் ஆல் லிவிங் பீயிங்ஸ் require air and moisture, right temperature and food to grow and multiply. Condition appropriate for growth of microorganism. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில வைக்கும் போது, நம்ம ஒரு பொருளை வெளியில வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே இருக்கும். லைக் உதாரணமா பாருங்களேன், இப்ப நம்ம வந்து பிரெட்டையே வெளியில வைக்கிறோம். சரியா? பிரெட்ல மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, அதை வெளியில வைக்கிறோம். டைம் ஆக ஆக ஆக, சரி பிரெட்டை விடுங்க, பால் எடுத்துக்கோம். சரியா? பால், பால் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் அதுல இருக்கும். நம்ம வெளியில வச்சிருக்கோம், அதை பாலை வந்து காய்ச்சவும் இல்ல, ஃப்ரிட்ஜ்லயும் வைக்கல, வெளியில வச்சிருக்கோம். சரியா? அதுல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா நேரம் ஆக ஆக அது வளர்ந்துகிட்டே போகும்.
சரியா? அப்ப வளர்ந்துகிட்டே போக போக கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும், நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் அதை சுத்தி படர்ந்து அது வீணா போயிடும். சரியா? அப்ப நம்ம ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உடைய growth வந்து குறையும். இப்போ ஒரு ஃபுட் வந்து வீணா போக கூடாது, சரியா? நம்ம ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வைக்கிறோம், ஆனா வந்து வீணா போகாம தானே இருக்குது. 2 நாள் நம்ம என்ன பண்ணலாம், வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வளராது. சரியா? அது அப்படியே இருக்கும், அது வளராது. ஓகே, இட் ஸ்டாப் த ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்டாப் த growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுனால அதுல இருக்கிற அந்த கிருமிகள் வந்து வளராது. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஹாவ் ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட். எந்த ஃபுட்ல வந்து தண்ணி சத்து அதிகமா இருக்கோ அந்த ஃபுட் சீக்கிரமா வீணா போயிடும். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு பாக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து ஸ்டோர் பண்றோம்னா அந்த பாக்ஸ் எப்படி இருக்கணும், அதுல ஈரப்பதமே இருக்கக்கூடாது அந்த பாக்ஸ்ல. கேள்விப்பட்டிருக்கீங்க, சொல்லி இதெல்லாம் செஞ்சிருக்கீங்களா, செஞ்சு பார்த்திருக்கீங்களா அதெல்லாம்? நம்ம ஏதாச்சும் வந்து பிஸ்கெட்டோ அம்மா ஸ்நாக்ஸோ சொல்லுவாங்க. நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்கிறோம்னா அந்த பாக்ஸ் எப்படி இருக்கணும், இப்ப நல்லா ட்ரையா காஞ்சி போயிருக்கணும். ஒருவேளை அதுல ஈரப்பதம் இருந்துச்சுன்னா உள்ள வைக்கிற ஃபுட்டுக்கு என்ன ஆயிடும், அந்த ஈரப்பதம் வீணா போயிடும். ஒரு பிஸ்கெட் பிரெட் வைக்கிறோம், அது பலகாரம் வைக்கிறோம், ஸ்வீட் வைக்கிறோம், எது வச்சாலும் உள்ள தண்ணி இருக்குது, அந்த பாக்ஸ்ல தண்ணி இருக்குன்னா அதுல வைக்கும் போது என்ன ஆயிடும், அந்த ஃபுட் வந்து கெட்டு போயிடும். So, அந்த பாக்ஸ் வந்து ட்ரையா இருக்கும். ஓகே, எஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த டொமேட்டோ பொட்டேட்டோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தண்ணி சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அதெல்லாம். ஓகே, சோ இதெல்லாம் என்ன பண்ணாக்கா அப்பப்பதான் என்ன பண்ணணும், கட் பண்ணி சாப்பிடணுமே தவிர அது என்ன செய்யணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வீட்டுல இருந்து உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து அதிகமா வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, வேணுங்கிறத மட்டும் வாங்கிப்பாங்க. இப்ப டொமேட்டோ எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம்னாக்கா ஃப்ரிட்ஜ்ல போட்டுருவாங்க, ஏன்னா அது வந்து தண்ணி கண்டென்ட் வந்து சீக்கிரமா வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி. சரியா? ஏர் சரௌண்டிங் த ஃபுட் கண்டைன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம். எந்த ஃபுட்ல வந்து காத்து அதிகமா சுத்தி சுத்தி வருதோ அதுல மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. ஏர் சரௌண்டிங் த ஃபுட் கண்டைன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம். வெளியில அதுதான் சாப்பாடு வந்து வெளியில வந்து காய போடக்கூடாது, ஒண்ணு டப்பால போட்டு மூடணும், இல்லைன்னா சாப்பிடணும். Food kept for a long time at room temperature. Have you ever observed what happens to the spinach keep at room temperature? It turns yellow and stale. கீரையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சமைச்சு சாப்பிடாம ஃப்ரிட்ஜ்லயே வைக்க வெளியே போட்டுட்டோம், என்ன ஆயிடும், ஒண்ணு ட்ரை ஆயிடும், காஞ்சி போயிடும், ரெண்டாவது அது வந்து கலர் மாறிடும். சரியா? கிரீன் கலர் பச்சை கலரா போயிடும், எல்லோ கலர்ல போயிடும் பழுத்து போய். சரியா? ஸ்கின் ஆஃப் அ ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் கெட்ஸ் டேமேஜ். ஒரு ஃப்ரூட் வந்து வெளியில வைக்கிறோம்னா வெளியில வைக்கும் போது ப்ராப்பரா அதை ஸ்டோர் பண்ணணும், சரியா? காத்து போகிற மாதிரி நம்ம வைக்கணும். ஆனா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம அதிக நேரம் வெளியில வைக்க வைக்க என்ன ஆகும், அது கெட்டு அதுல இருக்கிற தோல் எல்லாம் வந்து கெட்டு போயிடும். சிலது சொல்லுவாங்கல்ல, இந்த வாழைப்பழத்துக்கு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பனானாக்கு அத தோல் தான் கருப்பா இருக்கு, உள்ள பழம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி சில ஆப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தோல் தான் சுருங்கி இருக்கும், ஆனா உள்ள நல்லா இருக்கும். இந்த மாதுளப்பழம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வைக்க வைக்க காஞ்சி போயிடும் தோல், ஆனா உள்ள இருக்கிற ஃப்ரூட் நல்லா தான் இருக்கும். ஸ்கின் ஆஃப் த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் கெட்ஸ் டேமேஜ் வெளியில வைக்கிறதுனால. ஓகே, foods with low salt, sugar or acid content, can you give some example? Yes. இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ், லைக் இந்த ஊறுகாய் ஜாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சால்ட் சுகர் எல்லாம் போட்டு உப்பு, ஐ மீன் பிக்கிள்ஸ், ஊறுகால நிறைய உப்பு போட்டு செஞ்சிருப்போம், ஸோ அதை வெளியில வைப்போம். அண்ட் ஜாம்ல வந்து நிறைய சுகர் போட்டு பண்ணிருப்பாங்க, அதுல சிட்ரிக் ஆசிட் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க, அதை நம்ம வெளியில வச்சிருப்போம் இல்லையா? லைக் இதையுமே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரு ஃப்ரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ணுவாங்க, சரியா? அது வீணா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அடுத்தது, hence if you want to prevent spoilage of food by microorganism, you must remove the condition which are appropriate for their growth. So இப்ப அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வளராம இருக்கணும், அப்ப அது என்ன பண்ணலாம், எப்படி இதை ஸ்டோர் பண்ணலாம்? First, presence of enzymes. Enzymes are chemical substances found in all plants and animals. நான் சொன்ன மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்துலயும் இருக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரி என்சைம்ஸும் என்ன செய்யும், அது வந்து ஒரு கெமிக்கல். ஓகேயா? அது எல்லா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லயும் இருக்கும். ஆர் என்சைம்ஸ் harmful to foods? No, enzymes helps in ripening of fruits and vegetables. இப்ப ஒரு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்சைம்ஸ் உடைய வேலை என்ன அப்படின்னா, இப்ப ஒரு பழம் வந்து காயா இருக்கு அப்படின்னா அதை பழுக்க வைக்கிறதுக்கு இந்த என்சைம்ஸ் தேவைப்படுது. அண்டர்ஸ்டுட்? இப்ப என்சைம்ஸ் என்னன்னு புரியுதா? A raw green mango after a few days becomes sweet in taste and yellow in color due to enzymes action. இப்ப பனானா மேங்கோ எல்லாம் வந்து காயா இருக்குது, பச்சையா இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து வச்சிருவோம் இல்லையா, அரிசி பானையில வைப்போம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அதை வந்து மேலையும் கீழே துணி போட்டு மூடி வைப்பாங்க. அதுல இருக்கிற என்சைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை இன்னும் வந்து பழுத்து போகிறதுக்கு வைக்கும். ஓகே, இட் வில் பிகம் சாஃப்ட், டெவலப் அண்ட் ஆல்சோ கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கரெக்டா அந்த டைம்க்கு அதை சாப்பிட்டுருணும், சரியா?
இல்ல அப்படின்னா அடுத்தடுத்தது என்ன ஆகும், அந்த என்சைம்ஸ் அதுல இருக்க இருக்க நீங்க பனானா அண்ட் மேங்கோல பாத்தீங்கன்னா தெரியும், கருப்பு கருப்பா புள்ளி புள்ளியா வந்துடும். பாத்திருக்கீங்களா? அண்ட் கிவ் அவுட் பேட் ஸ்மெல். ஸோ அது அதிகமா அது வந்து டெவலப் ஆக ஆக அதுல கருப்பு கருப்பா புள்ளி வந்துரும், அதை சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்காது, பேட் ஸ்மெல் வந்துரும். சரியா? திஸ் இஸ் டியூ டு கண்டினியூட் ஆக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ். No one likes to eat such overripe or rotten mangoes. You know that even skin of the fruit is not cut or damaged, it gets spoiled due to enzyme action. சில பேர் சொல்லுவாங்க லைக் அதை வந்து கட் பண்ணி வச்சாதான் வீணா போயிடும், கட் பண்ணாம வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. சரியா? லைக் நான் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணாலும் பண்ணலைனாலும் அதுல இருக்கிற என்சைம்ஸ் வந்து அதை என்ன பண்ணணும், அதிகமா கெட்டு போக வச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், வாங்குற ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ அப்பப்போ அந்த டைமுக்கு நம்ம சாப்பிட்டு அதை முடிச்சிடணும். ஓகே, வீணாக்க கூடாது. அடுத்த பாயிண்ட் வந்து இன்செக்ட்ஸ், வார்ம்ஸ் அண்ட் ரேட்ஸ். இதெல்லாம் இல்லாம இப்ப நம்ம வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்சைம்ஸ் இல்லாம வேற எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வீணா போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ரொம்ப நாளா ஒரு டப்பா உள்ளார வந்து பருப்பு கொட்டி வச்சிருக்கோம். சரியா? இந்த பருப்பு கொட்டி வச்சிருக்கோம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை எடுத்து பார்க்கும்போது திறந்து பார்த்தா அதுல என்ன இருக்கும், குட்டி குட்டியா புழுவா இருக்கும். புழு இருக்குமா, அதுதான் இன்செக்ட்ஸ் அண்ட் வார்ம்ஸ். ஓகேயா? அதுல இன்னொன்னு அந்த அரிசியோ இல்ல பருப்போ அதுல என்ன இருக்கும், ஓட்ட ஓட்டையா போட்டு வச்சிருக்கோம். ரைட்? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தால் அரிசியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாய்ஸ்சர் இருக்கும். சரியா? ஓரளவு அதுல வந்து இந்த ஈரப்பதம் இருக்கத்தான் செய்யும், அரிசிலையும் சரி தால்லையும் சரி. அதனால ஆக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் அதுல கிரியேட் ஆயிடும். ஸோ அந்த மாய்ஸ்சர்னால அதுல வந்து அந்த பூச்சி வந்து அதுல கிரியேட் ஆகி அந்த புழு அதுல கிரியேட் ஆகி அதுவே என்ன பண்ணிடும், அந்த வண்டு எல்லாம் வச்சு அதை சாப்பிடும். ஓகே. இன்னொன்னு சில இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அப்படியே அது தூள் தூளா கொட்டும். நம்ம பருப்பா வச்சது எடுக்கும் போது பருப்பு தூளா தான் இருக்கும். ரைட்? ஸோ இது என்ன செய்யக்கூடாது, நம்ம பரவாயில்லன்னு சொல்லிட்டு கழுவிட்டு நம்ம ஃபுட்ல எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடக்கூடாது. சரியா? தூக்கி போட்டுருணும் அதை. ஓகே ஓகே. ஸோ அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டி, சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இப்ப வந்து 3 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, மில்க், ரைஸ், ஆரஞ்சு. இது மூணும் எப்படி வந்து ஸ்பாயில் ஆகும் சொல்லுங்க? மில்க் எப்படி ஸ்பாயில் ஆகும்? சூடு பண்ணாம அப்படியே வெளியிலயே வச்சுட்டா அது கெட்டு போயிடுச்சு, ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி அதை இருக்கும். நம்ம தெரிஞ்ச மாதிரி இல்ல, தெரிஞ்சதுதான். சரியா? நம்ம அடுப்புல வச்சு சூடு காட்டும் போது, அது சூடு வைக்கும் போதே நமக்கு என்ன தெரியும், அதை வந்து பாக்கெட்டை பிரிச்சு கொட்டும் போது அவ்வளவு பெருசா தெரியாது. பட் சூடு வச்ச உடனே அதுக்கு என்ன ஆயிடும், அப்படியே திரிஞ்சு திரிஞ்சு வந்துடும். சரியா? சோ தட் ரீசன் the milk is got spoiled. அடுத்தது ரைஸ். ரைஸ் எப்படி ஸ்பாயில் ஆயிருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலர். அதுல கலர் வந்து ஃபர்ஸ்ட் டல்லா போயிடும். ரைட்டா? கலர் டல்லா போயிடும். ரெண்டாவது அதுல வாசனை வரும் கெட்டு போன மாதிரி. இப்பதானே சொன்னேன், வண்டு வச்சிரும். You can see the insects. Okay. Next, orange. ஆரஞ்சு எப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிப்பீங்க? அதனுடைய நிறம் மாறிடும், தோல் வெளியே. நிறம் மட்டும் கிடையாது, நிறம் மாறிடும். இன்னொன்னு ஸ்மெல். அது வந்து ஆரஞ்சு கெட்டு போயிடுச்சுன்னா ஈஸியா அதோட ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணுவாங்க சில பேர், பரவாயில்ல கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜூஸோட ஆட் பண்ணிடுவாங்க, அது மொத்த ஜூஸையுமே ஸ்பாயில் பண்ணிடும். கரெக்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபுட் ஸ்டோரேஜ். எப்படி வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணலாம்? இப்போ மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரோம், கிராசரி, மந்த்லி கிராசரி வாங்கிட்டு வரோம். ஹவு டு ஸ்டோர் தட்? ஈச் ப்ராடக்ட் ஹேஸ் த டிஃபரண்ட் ஸ்டோரேஜ் மெத்தட். ஓகே. ஸோ ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஸ்டோரேஜ் மெத்தட் இருக்குது. ஓகே. ஸோ ஃபுட் ஸ்டோரேஜ் சிம்பிளி மீன்ஸ் கீப்பிங் ஃபுட் இன் அ ஸ்பெஷல் பிளேஸ் அன்டில் இட் இஸ் நீடட் ஃபார் கன்சப்ஷன். அதாவது அதை நம்ம வந்து சமைக்கிற வரைக்கும் அல்லது அதை சாப்பிடுற வரைக்கும் ஒரு இடத்துல அதை நம்ம என்ன செய்யணும், பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், யூ பை குக்கீஸ் ஆர் ஸ்நாக்ஸ் ஆர் leave them in airtight container till you want to use them. பிஸ்கெட்டோ ஸ்நாக்ஸோ வாங்குறோம் அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு மீதியை நம்ம என்ன பண்ணுவோம், ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போம். ரைட்? ஏன் அதை ஏர்டைட் பாக்ஸ்ல போடுறோம்? ரீசன், மீதி ஃபுட்டை வந்து நம்ம ப்ராப்பரா ஸ்டோர் பண்ற ஒரு விஷயம். ஏன் ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வைக்கணும், சும்மா வச்சா என்ன?
ஏன்னா ஏர்டெக் பாக்ஸ்ல போட்டு வச்சோம்னா அதோடைய அந்த கிறிஸ்பினஸ் மாறாம இருக்கும், அதோடைய டெக்ஸ்டர் வந்து மாறாம இருக்கும். பிஸ்கெட்லாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஓகே, அந்த கிறிஸ்பினஸ் அது மாறாமலே இருக்கும். ஓகே, வெளியில வச்சோம் அப்படின்னாக்கா அதுல காத்து போயிட்டு அது வந்து நமத்து போயிடும். ரெண்டாவது மூணாவது வந்து கெட்டு போயிடும். ஓகே, வெளில வச்சோம்னா அது வீணா போயிடும். ஓகே, எறும்பு எல்லாம் அதை சுத்தி சுத்தி இருக்கும். யூ பை மில்க், பாயில் இட் ஆர் யூ ஷுட் ஸ்டோர் இன் அ கூல் பிளேஸ் டு க்ரோ. எஸ், இப்ப பால் வாங்குறோம்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு அதை ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணணும், இல்லைன்னா காய்ச்சிடணும் அந்த பாலை. ரெண்டுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா பண்ணணும், வெளியில போட்டுறக்கூடாது. யூ பை pulses, rice, wheat flour and store them in airtight container. Why you do this? Well, because you want the food to remain as fresh as possible and protect it from being spoiled. நம்ம ஏன் ஒரு ஃபுட்டையும் பார்த்து 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 அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, எந்த ஃபுட்டுமே வந்து என்ன ஆயிடக்கூடாது, காத்து போய் அல்லது ஈரப்பதம் பட்டு வீணாயிடக்கூடாது. அது நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் அது எப்படி இருக்கணும்? ஃப்ரெஷ்ஷாவே இருக்கணும். சரியா? ஒரு விஷயம் அது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வீணாக்கிட்டு நம்ம காசு வேஸ்டா போகும் இல்லையா, அதையும் நம்ம பார்க்கணும். The quantity of a food you buy depends on your requirements. அப்ப நம்ம எவ்வளவு ஃபுட் வாங்கி வைக்கலாம்னா, நம்மளுக்கு என்ன ஃபுட் தேவையோ அதைத்தான் நம்ம வாங்கணும். இப்ப இது வந்து பாருங்களேன், இப்போ வந்து ஒருத்தவங்க புதுசா வீட்டுக்கு போறாங்க, சரியா? புது வீட்டுக்கு குடி போறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராசரிஸ் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாததெல்லாம் வாங்குவாங்க. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா கிராசரிஸ் வாங்குறதுனால நம்ம அம்மாக்கு எல்லாம் தெரியும் என்ன பொருள் வாங்கணும், என்ன பொருள் தேவைப்படாது, எது தேவை, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பட் நியூ ஃபேமிலி வந்து போறாங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆசையில எல்லாத்தையுமே வாங்குவாங்க. அப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க, அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதை யூஸ் பண்ணாமே அது கெட்டு போய் அதை தூக்கி போடுவாங்க. ஸோ அப்ப கிராசரிஸ் வாங்கும்போது வாட் எவர் இஸ் நீடட் அதை மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும், வாங்கணும். ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கும்போது அதோடைய எக்ஸ்பைரி டேட், ஷெல்ஃப் லைஃப் வந்து பார்க்கணும். எத்தனை நாள் இது இருக்கும்? ஓகே, இது எத்தனை நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபுட் ஐட்டம்க்கு வந்து 3 மாசம் எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 மாசம் ஷெல்ஃப் லைஃப் இருக்கு, சரியா? அதே நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ண போறது இல்லை, அடுத்த மாசம் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்ப இந்த மாசமே அதை வாங்காம நம்ம அதை விட்டுறலாம் இல்லையா? எப்ப தேவைப்படுதோ அப்ப என்ன செய்யணும், வாங்கணும். இன்கேஸ் நம்ம வாங்கிட்டு யூஸ் பண்ணவே இல்லை, நம்ம என்ன செய்யணும், அதோடைய எக்ஸ்பைரி டேட் முடியறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடணும், அதை யூஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக், கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் அக்கார்டிங் டு ஷெல்ஃப் லைஃப். ஸோ அதோடைய எக்ஸ்பைரி டேட்டை பொறுத்து, அதோடைய ஷெல்ஃப் லைஃபை பொறுத்து ஃபுட்டை வந்து நம்ம எப்படி பாக்குறது, எப்படி வந்து பிரிக்கிறது. ஓகே, ஷெல்ஃப் லைஃப்னா என்னன்னாக்கா அது எத்தனை நாள் அதை வச்சு நம்ம சாப்பிடலாம், அதுக்கு பேர் தான் ஷெல்ஃப் லைஃப். ஓகே, எஸ், முஸ்ஃபிரா படிங்க. யூ மஸ்ட் ஹவ் நோட்டிஸ்ட். You must have noticed the different food items take different length of time to get spoiled. Can you name 3 food items that spoil quickly and 3 which do not get spoiled for a long time? எஸ், நீங்க சொல்லுங்க. எந்த பொருள், ஒரு பொருள் இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு சொல்லுங்க. ஸ்பாயில் குவிக்லி, ஸ்பாயில் அவுட். எது வந்து சீக்கிரமா வந்து ஸ்பாயில் ஆகும், எது லேட்டா ஸ்பாயில் ஆகும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸ்பாயில் குவிக்லி அப்படின்னா என்ன சொல்லுங்க? ஸ்பாயில் குவிக்லி, தோசை மாவு, இட்லி மாவு. எஸ், அது வந்து நம்ம வெளியில வச்சோம் அப்படின்னாக்கா என்ன ஆயிடும், சீக்கிரமா ஸ்பாயில் ஆயிடும். ஓகேயா? அடுத்தது ஸ்பாயில் லேட்டா இது ஸ்பாயில் ஆகும். இது ரொம்ப ஈஸி. லேட் ஸ்பாயில் வந்து ரொம்ப ஈஸி. வாட் ஆர் ஆல் தி பிரிசர்வ்ட் ஃபுட், அது எல்லாமே. எஸ், எஸ்மா, ஏதோ சொல்றீங்களா? Okay, so we'll move on to the next thing. The time for which a food can be kept fresh, it is called shelf life. Okay, நான் ஏற்கனவே shelf life னா என்னன்னு சொல்லிட்டேன். எத்தனை நாள் அது ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அதுக்கு பேர் வந்து shelf life. அதாவது அது வந்து அதோட ஷெல்ஃப் லைஃப் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஆல்சோ known as stability of food during storage. அது எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கும் ஷெல்ஃப் லைஃப் வந்து நம்ம பார்க்கணும். Food items are classified on the basis of their stability due to the storage into non-perishable, semi-perishable and perishable. Non-perishable அப்படின்னா சீக்கிரமா கெட்டே போகாது, சரியா? அது கொஞ்சம் லேட் ஆகும் கெட்டு போறதுக்கு. which includes whole grain, cereals, pulses, nuts, oil, seed, sugar, jaggery. ஓகேயா? முந்திரி, பாதாம், ஆல்மண்ட், பிஸ்தாஷியோ, வந்து அந்த பருப்பு வகை எல்லாமே, சரியா? பச்சை பயிறு, துவரம்பருப்பு, அந்த பருப்பு வகை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சீக்கிரமா கெட்டே போகாது. ஓகே, இட் இஸ் நான் பெரிஷபிள். ஓகே, அடுத்தது செமி பெரிஷபிள்.
செமி பெரிஷபிள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிள் முட்டை, எக், பொட்டேட்டோ, ஆனியன், பிஸ்கெட், கேக்ஸ். ஓகே, சோ எக் வந்து எக்குடைய ஷெல்ஃப் லைஃப் எவ்வளவு நாள் தெரியுமாமா? How many days the egg can remain fresh? Yes, tell me. எக் எத்தனை நாள் வச்சு யூஸ் பண்ணலாம்? தெரியாதா? No, ma'am. என்ன சவுண்டே காணும், இருக்கீங்களா இல்லையா? இருக்கும் மேம். எஸ், சொல்லுங்க. இருக்கும் 10 ma'am. days. 10 days, எஸ், மேக்ஸிமம் 10 days தான், சரியா? ஆனா அது 7 நாளுக்குள்ளேயே சில முட்டைலாம் என்ன ஆயிடும், வீணாயிடும். ஓகே, அண்ட் பொட்டேட்டோஸ் பாத்தீங்கன்னா அது வெளியில வந்து அந்த இதெல்லாம் முளைச்சு வரும். அதாவது ஆனியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆனியன்ஸ் வந்து வெயில்ல காய போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அது உள்ள இருக்கிறது வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பெரிஷபிள் ஃபுட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிடும். லைக் நம்ம வந்து இமீடியட்டா அதை உடனே வந்து உள்ள ஸ்டோர் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை, பருப்பு இல்ல, பட்டாணி, டொமேட்டோ, ஆப்பிள், பனானா, பிரெட், பட்டரு, கிரீம். முக்கியமா கிரீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில ஸ்டோர் பண்ணவே கூடாது. கண்டிப்பா மஸ்ட் அது எதுல வைக்கணும்? ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும், சரியா? As the guide to consumer, now it is mandatory for manufacturer to provide detailed labels on processed food indicating the date of expiry. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே வந்து அதோடைய அந்த பொருளுடைய அந்த பொருள் டீடைல்ஸ் வந்து சிஸ்டம் ஏற்றும் போதே அதோட எக்ஸ்பைரி டேட்டும் சேர்த்து தான் ஏத்துறாங்க. ஈவன் லாஸ்ட் 2-3 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும் போது ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து எடுத்தேன், சரியா? சேவரி ஸ்நாக்ஸ் தான், லைக் காரச்சேவு மாதிரி ஒரு சேவரி ஸ்நாக்ஸ். அதை எடுத்து நான் பில்லுக்கு கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, பில் பண்ணிட்டு அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, இது வந்து 15 டேஸ்ல எக்ஸ்பைரி ஆக போகுது, உங்களுக்கு இப்ப வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அது வந்து ஸ்நாக்ஸ் தானே, டக்குன்னு காலியாயிடும். அதனால நான் அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன், சரியா? இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன்னா முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்காது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த டேட் ஆஃப் எக்ஸ்பைரியும் அதுல மென்ஷன் பண்றாங்க. இப்ப டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது பில்லே அதுல ஆக மாட்டேங்குது. சில ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பில் பண்ணும்போது அது பில் ஆகாது. ஏன்னா எக்ஸ்பைரி ஐட்டம் வந்து கிட்ட இருக்குது, இதை வந்து கஸ்டமருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது பில்லிங்கே ஆகாது. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க போயிட்டு இதுல வேற பாக்கெட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, எக்ஸ்பைரி ஆக போது போய் வேற பாக்கெட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்திருக்கா உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா அது மாதிரிலாம்? No, எஸ், சொல்லுங்க. இல்லையா? இல்ல. பட் இதெல்லாம் வந்து இன்னைக்கு அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் இஷ்யூஸா பாக்குறாங்க இன்னைக்கு, சரியா? அதனால இதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப கவனமா எடுத்து வைக்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ரிசர்வேஷன். எப்படிலாம் ஃபுட்டை வந்து நம்ம பதப்படுத்தி வைக்கலாம்? ஓகே, have you ever wondered why you boil milk or refrigerate food or put dry ingredients in the sun or store food items in the airtight container? எதுக்காக இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்றோம்? பால் வாங்கினா அதை காய்ச்சி வைக்கிறோம், ஏதாச்சும் வந்து பொருள் வாங்கினா இப்ப முந்திரி, பாதாம் அந்த மாதிரிலாம் வாங்குறோம், பல்சஸ் வாங்குறோம்னாக்கா அதை வந்து ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நான் உதாரணமா சொன்னேன், ஆனியன்லாம் வந்து நம்ம சன்ல போட்டு நம்ம காய வச்சு வைக்கிறோம். ஏன் இதெல்லாம் எதுக்காக பண்றோம்னா அது வந்து ரொம்ப நாள் நமக்கு வந்து கெட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக செய்யறோம். ஸோ தட் இஸ் டு ப்ரிசர்வ். ஓகே, இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ற ஃபுட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது? எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ் இன்னைக்கு ப்ரிசர்வ் ஐட்டம் வருது. லைக் சப்பாத்தி, பரோட்டா, வந்து ஈவன் சட்னி, இதெல்லாம் கூட என்ன பண்றாங்க இன்னைக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. உதாரணமா பாருங்களேன், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தக்காளி வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும் போது, நம்ம சீப் ரேட்ல கிடைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா பல்கா வாங்கி அதை அரைச்சு என்ன பண்ணுவாங்க, பியூரி மாதிரி பண்ணி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிடுவாங்க, ஜூஸ் மாதிரி செஞ்சு. ஓகேயா? அது ஏன் அந்த மாதிரினா தக்காளி ரேட் வந்து அதிகமாகும் போது இதை பியூரி பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு ப்ரிசர்விங் மெத்தட். ஓகேயா? இப்ப நம்மளுக்கு ஆசை இருக்கும், ஒரு பொருள் ஆஃபர்ல கொடுத்தாலே நம்மளுக்கு எல்லாம் என்ன ஒரு ஆசை வரும்ல, இந்த பொருள் நம்ம வந்து நிறைய வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும்ல. அப்ப நிறைய வாங்கிடுவோம், ஆனா அதை எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும், புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதை வாங்கிட்டு எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு தெரியாது, என்ன செய்வோம், ஏதாச்சும் ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சா அதுக்கு மட்டும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வைப்பாங்க. காய்கறி எப்பயாச்சும் விலை கம்மியா இருக்கும் போது அந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வந்து வாங்கி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு அந்த ஐஸ் கியூப் ட்ரே இருக்குல்ல அதுல ஸ்டோர் பண்ணுவாங்க.
லைக் வந்து அப்புறமா வந்து தாளிக்கும் போது அதுல இருந்து ஒரு 2-3 டியூப்ஸ் எடுத்து போட்டு தாளிப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்துச்சு. ப்ரிசர்வ் பண்றதுக்கு நிறைய 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 மெத்தட்ஸ் வந்துருச்சு. சரியா? வேற என்னென்ன ப்ரிசர்வ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃப்ரூட்ஸ் வந்து விலை கம்மியா கிடைக்கும் போது ஜாம் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு டைம் சேவிங் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் இது எல்லாமே. ஓகேயா? So first of all, first point என்ன, some food items spoils earlier than the others. So preserve பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னா, எந்த ஃபுட் ஐட்டம் வந்து சீக்கிரமா கெட்டு போகும். சரி, அடுத்தது கலர், டேஸ்ட் அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபுட் கேன் பி ப்ரிசர்வ். இப்ப நம்ம வந்து பதப்படுத்திக்கிறோம்னா அதோட கலரு, டேஸ்ட், சத்து வந்து குறையக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த ஏபிசி மால்ட்னு சொல்லி நிறைய பேர் செய்யறாங்கல்ல, அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? ஏபிசி மால்ட்னு சொல்றாங்கல்ல. ஏபிசி மால்ட்னா என்னது? ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இந்த மூணுத்தையும் வந்து என்ன பண்றாங்க, நல்லா அரைச்சு அது மூணுத்தையும் நல்லா அரைச்சு என்ன பண்றாங்க, நல்லா வேக வைக்கிறாங்க. அதை வேக வச்சு அது கடைசியில என்னவா மாறுது, அது பவுடர் மாதிரி மாறுது. இது ரொம்ப நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எந்த அளவுக்கு அது வந்து நல்ல விஷயமா இருந்தாலும், ஏன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட்லாம் வந்து நம்மளுடைய ஹீமோகுளோபின் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் அது. ஓகேயா? சோ என்னதான் அது வந்து ப்ரிசர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த ஃபார்ம்ல, அந்த மால்ட், அந்த பவுடர் ஃபார்ம்ல கொடுத்தாலும், அதை அதிகமா வந்து கிண்டிட்டே இருக்கிறதுனால, அதிகமா நம்ம சூடு போட்டுட்டே அதுல இருக்கிறதுனால அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்லி இதான் உண்மை. ஏன்னா ஒரு பொருளை வந்து நம்ம அதிகமா வந்து நம்ம நெருப்புல போட்டு நம்ம காமிச்சுட்டே இருக்கும், சூடு அதுல குடுத்துட்டே இருக்கும் போது என்ன ஆகும், அதுல இருக்கிற சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்ப நம்ம சாம்பார் அதை குழம்போ பண்றோம் அப்படின்னாக்கா திரும்ப 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 அது சூடு காட்டி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம்னா என்ன ஆகும், அதுவே நம்ம பாடிக்கு வந்து ஒரு பாய்சனா மாறிடும். ரைட்டா? அதனாலதான் அதிகமா நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யும் போது லிமிடெட் குவான்டிட்டி செய்யணும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் தான் செய்யணும். அதிகமா செஞ்சுட்டு 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சூடு காட்டி சாப்பிடக்கூடாது. ஓகே, ஸோ இட் லீட்ஸ் டு தி ஃபுட் பாய்சன். Okay, so first importance of food preservation. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட், இது நான் ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப ஒரு பொருள் வந்து சீசன்ல நிறைய கிடைக்குது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதை ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம். அதை வந்து ஆக்சிஜன்ல யூஸ் பண்ணிட்டு, உதாரணமா மேங்கோ ஸ்டோர் பண்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜூஸ். ஓகே, மேங்கோ வந்து கம்மி விலையில கிடைக்கும் போது அதை வந்து வாங்கி அதை அரைச்சு அதை ஃபில்டர் பண்ணி அந்த ஒரு சிரப், ஓகே, ஜூஸ் மாதிரி பண்ணி வைப்பாங்க. ஓகே, அடுத்தது முரப்பா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, அந்த இது லைக் பீஸா போட்ட ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும். சரியா? இந்த கடையில எல்லாம் வந்து பாக்கெட்ல போட்டு விற்பாங்கல்ல, கியூப்ஸா இருக்கும். நிறைய சால்ட் எல்லாம் போட்டு அது நல்லா இருக்கும் டேஸ்ட் ஆக்சுவலி. அடுத்தது வந்து ஸ்குவாஷ் அப்படின்னாக்கா சிரப், மேங்கோ சிரப். அடுத்து ஆம் பாப்பட்னா அந்த மேங்கோ பார், அதுதான் அந்த ஆம் பாப்பட். ஓகே, அடுத்தது பல்ப் அப்படின்னாக்கா அதோடைய அந்த அந்த மேங்கோ ஃபிளஷை மட்டும் தனியா எடுத்து ஸ்டோர் பண்றது. சட்னி, பிக்கல், மேங்கோ ஆம்ச்சூர் பவுடர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீசன் இருக்கும்போது எவ்வளவு வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ன பண்ணுவாங்க, ப்ரிசர்வ் பண்ணிடுவாங்க. சரியா? ஓகே, சோ வேற என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல நம்ம ஏரியால வந்து என்ன பொருள் வந்து அதிகமா விளையுதோ அதை நம்ம அதிகமா என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணணும், நிறைய நம்ம சாப்பிடணும். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்கிற ஃபுட்ஸ். ஓகே, சோ அதெல்லாம் வந்து சீசன் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஓகே, நம்ம நிறைய எடுக்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னாக்கா அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த டெபிஷியன்சி டிசீஸை நம்ம எதிர்க்க முடியும். ஸோ இதுல வேற என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, தே மேக் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ அதாவது நம்ம ஊர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபுட் அதிகமா வந்து விளையுதோ அதை என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து அந்த அந்த டைம்ல நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ப்ரிசர்வேஷன் ஆட்ஸ் வெரைட்டி டு அவர் மீல். இந்த மாதிரி நம்ம ஃபுட் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்ல நம்ம நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். உதாரணமா பாருங்களேன், இப்போ வந்து நம்ம ஒரு சாப்பாடு வச்சிருக்கோம், நம்ம வந்து ஒரு தயிர் சாதமும் வந்து ஒரு வறுவலும் வச்சிருக்கோம். அது கூட நம்ம இந்த மேங்கோ பிக்கிள் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலி ஆயிடும் சாப்பிடுறதுக்கு. ஏன்னா மேங்கோ கர்டு ரைஸ்க்கு வந்து பிக்கல் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் இல்லையா? அப்ப அந்த பிக்கல் எந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணுவோம், அதை அதிகமா அந்த ஃப்ரூட் கிடைக்கிற டைம்ல தான் நம்ம பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்சு வந்து மேங்கோல மட்டும் தான் பிக்கல் செய்வாங்களா? கிடையாது. எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய், அப்புறம் வேற என்னென்னலாம் எதுலலாம் செய்வாங்க,
கேரட்ல செய்வாங்கம்மா, தெரியுமா? கேரட்ல பிக்கிள் செய்வாங்க. அப்புறம் வேற எதுல தெரியுமா? சொல்லுங்க. வேற எதுல எல்லாம் ஊறுகாய் பண்ணுவாங்க? பலாப்பழத்துல பண்ணுவாங்க. பலாப்பழம் காயா இருக்கும் தெரியுமா? பழமானதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அதை. அது பலாப்பழம் காயா இருக்கும் போது அதை வெட்டி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாய் செய்வாங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இப்ப எல்லாமே ஹைபிரிடா வந்ததுனால எல்லா சீசன்லயுமே இப்ப எல்லா வெஜிடபிள்ஸுமே கிடைக்குது. இன்னைக்கு உதாரணமா காலிஃபிளவர் எல்லாம் பாருங்களேன். காலிஃபிளவர்லாம் எல்லா சீசன்லயும் எல்லாம் கிடைக்காது முன்னாடி. ஆனா இன்னைக்கு ஹைபிரிடா வரதுனால என்ன கிடைக்குது? எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு சாதாரண சின்னதா ஒரு காய்கறி கடை இருந்தாலும் அங்க என்ன இருக்குது? காலிஃபிளவர் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஸ்வீட் கார்ன். முன்னாடிலாம் வந்து ஸ்வீட் கார்ன் ஒரு ஐட்டம் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. முன்னாடிலாம் ஸ்வீட் கார்ன் எப்படி தெரியுமா வரும்? டின்னுல போட்டுதான் வரும் ஸ்வீட் கார்ன். டின்ல வெளிநாட்டுல இருந்து கொண்டு வருவாங்க. அப்போதான் ஸ்வீட் கார்னே எனக்கு தெரியும். நம்ம ஊர்ல என்ன கிடைக்கும்? நாட்டு சோளம் தான் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, அது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சா இல்லையா? அந்த நாட்டு சோளமே இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவா மாறிடுச்சு? ஹைபிரிட் ஸ்வீட் கார்னா மாறிடுச்சு எல்லா இடத்துலயுமே. நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம அது ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு என்ன பண்றோம்? நாட்டு சோளம் கிடைச்சா கூட சாப்பிட மாட்டேங்கிறோம் இன்னைக்கு. புரியுதா? சோ இன்னைக்கு சீசன் அந்த இது எல்லாமே அப்டேட் ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சீசனல் ஃபுட் எது, அன்சீசன் ஃபுட் எதுனே கண்டுபிடிக்காத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. இப்ப கூட பாருங்களேன், ஒரு சில கடையில வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைபிரிட். சரியா? பட் அவ்வளவா டேஸ்ட் இருக்காது அதுல. ஓகே, இப்ப இருக்கிற மாம்பழத்துலாம் சுத்தமா டேஸ்டே இருக்காது. ஓகே. சோ நம்ம இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்தந்த சீசன்ல கிடைக்கிற நம்ம ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த இதுல வந்து இது கூட வரும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, தால் பருப்பு பொடி செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த சில குழம்பே வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாய் கிடையாது. குழம்பே வந்து பாத்தீங்கன்னா டப்பால போட்டு வச்சிருப்பாங்க. லைக் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பாடு இருந்துச்சுன்னா அதுல போட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்லாம் வச்சிருப்பாங்க. சரி, ரைட்டா? இந்த மாதிரி ஃபுட் வந்து அப்பப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லா ஃபுட்டும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு வேணுங்கும் போது நம்ம வெரைட்டி வெரைட்டியா சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? சூடான சாப்பாடுல, சூடான ரைஸ்ல பருப்பு பொடி நெய் போட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த தால் பவுடர் எல்லாமே ப்ரிசர்வ்டு தான். அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு மேம், ஆனா சாப்பிட்டது இல்ல. சாப்பிட்டது இல்லையா? ஒண்ணு இல்ல, நம்ம இட்லி பொடி இருக்குல்ல, இட்லி பொடி வச்சு சாப்பிடுறோம்ல, அதே வந்து கொஞ்சம் காரம் கம்மியா இருந்தா எப்படி இருக்கும்? அதான் தால் பவுடர், பருப்பு பொடின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அது வந்து ப்ரிசர்வ்டு. அது வந்து நம்ம என்னைக்காச்சும் வந்து குழம்பு பண்ணல அப்படின்னாக்கா அதை போட்டு நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது. அது ஒரு வெரைட்டி. ஓகே. தேர்ட் பாயிண்ட் வந்து preserved food items are sent to place where they are not grown. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல மேங்கோஸ் நிறைய கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி அல்லது வந்து ஊறுகாய் போட்டு அல்லது வந்து இந்த மேங்கோ பார் அதெல்லாம் செஞ்சு நம்ம வச்சிருக்கோம்னா, எந்த இடத்துல மேங்கோவே கிடைக்காதோ அந்த இடத்துக்கு அதை அனுப்பலாம். இதுதான் இன்னைக்கு பிசினஸ். புரியுதா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல எல்லாம் ஆப்பிள் காய்க்குதா? இல்ல. ஆனா எப்படி நம்மளுக்கு எப்ப ஃப்ரூட் கடைக்கு போனாலும் ஆப்பிள் கிடைக்குது? அங்கேயே நீங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அங்கேயே நீங்க எக்ஸ்போர்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பிள்ஸ் வந்து ப்ரிசர்வ் ஆகி தான் வருது. ஓகே, ஃப்ரெஷ் எல்லாம் கிடையாது. ஓகே. அதே மாதிரி வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க? சம் ஏரியாஸ் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் ஹிமாலயன் ரீஜியன் அங்கெல்லாம் ஸ்னோ தான் அதிகமா இருக்கும். அங்க நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வளராது. இங்க என்ன பண்ணுவாங்க? டின்னுல அடைச்ச ஃபுட்ஸ் எல்லாம் இங்க இருந்து அனுப்புவாங்க. அடுத்தது ஃபோர்த் லாஸ்ட் பாயிண்ட், ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்ஸ் மேக்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் ஈஸியர். இப்ப இப்ப கீரை எடுத்துக்கோங்களேன். இப்ப கீரை விற்க வருவாங்கல்ல. இப்ப கீரை விற்க வரவங்க வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய மூட்டையில எல்லா கீரையும் ஒண்ணா அடுக்கி வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அதே அந்த கீரையை வந்து காய வச்சு வச்சிருந்தோம்னா அதோடைய வெயிட் குறையுமா குறையாதா? வெயிட்டும் குறையும், அதோடைய சைஸும் குறையும். அப்ப ஒரு பொருளை ப்ரிசர்வ் பண்றதுனால அது எடுத்துட்டு போறது ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ நான் ஹியர் கம்ப்ளீட் ப்ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் டாபிக். சரியா? கேக்குதாமா? ஹலோ, கேக்குது மேம். ஓ சாரி, என்னோட ஒரு ப்ளூடூத் வந்து சார்ஜ் போயிடுச்சு. ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா குயிக்கா வந்து கவுட் செஷன் போயிடுவோம். சரியா? ஓகே மேம். ஓ சாரி, ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம்.
Yes, game code 119895. கேக்குதா? கேக்குது மேம். 119895. எஸ், முஸ்பிரா வந்தாச்சு. ஷபானா பத்தி ஸ்டார்ட். நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, சரியா? ஃபுட் ஸ்பாயிலேஜ் இஸ் டியூ டு, எதனால ஃபுட் ஸ்பாயில் ஆகுது? Microorganism and enzymes. Microorganism and excess production. Enzymes and excess production. Okay, very good. So in microorganism and enzymes. Non-perishable food items are those. Non-perishable. இதுல எது வந்து நான் பெரிஷபிள்? இதுல எந்த பாயிண்ட் வந்து நான் பெரிஷபிள்க்கு வரும்? எஸ், வெரி குட். டேக் லாங் டைம் டு ஸ்பாயில். ரொம்ப நாள் அதுதான் நான் பெரிஷபிள் ஃபுட். வெரி குட். preservation of food means எது? இப்ப இதுல எதெல்லாம் வந்து preservation of food? எதனால பண்றோம்? to keep food safe, to retain quality of food, to prevent decomposition of food. Okay, shelf life of related to, ஒரு ஃபுட்டோட ஷெல்ஃப் லைஃப் வந்து எதை குறிக்கும்? freshness of food, quality of food, to prevent decomposition of food, all the above. Very good. அதாவது freshness மட்டும் இல்லமா, all எல்லாமே வரும். குவாலிட்டி வரும், decomposition வரும், I mean prevent decomposition எல்லாமே வரும். Okay. The main reason of preserving food, எதனால ஃபுட், முக்கியமான ரீசன் நம்ம ஏன் ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்றோம்? ஃபுட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ண பதப்படுத்துறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஆன்சர் எது? டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி அண்ட் டேஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது என்னது ஓன் கொஸ்டின் தான், பாருங்க. என்சைம்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். என்சைம்ஸ் வந்து எல்லா பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்லயும் இருக்குமா? வெரி குட், ட்ரூ. லாஸ்ட் கொஸ்டின். ஏர் சரௌண்டிங் த ஃபுட் கண்டெய்ன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம். எந்த ஃபுட்டை சுத்தி காத்து இருக்கோ அதுல மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ தான். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஃபுட்டை நம்ம வந்து மூடாம வெளியில வச்சோம்னா அப்ப கூட என்ன ஆகும்? மைக்ரோ ஆர்கானிசம் சீக்கிரமா அஃபெக்ட் ஆகும், சீக்கிரமா வளரும். ஓகே, இந்த லெசனுடைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது, இதுல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, சரியா? சோ we will see in the next class. ஓகே, ஓகே. சோ இது வரைக்கும் இன்னைக்கு நடந்த கிளாஸ்ல டவுட் இருக்கா? நோ, ரைட். ஓகே, சோ ரீட் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. ஓகே, ஓகே. See you all in the next class. Thank you. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alaikum salam.